ஐயோ போச்சு எல்லாம் போச்சு. கூடிய சீக்கிரம் என்ன கம்பெனிலேருந்து தூக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னோட இஎம்ஐ, டேட்டிங்கு, அவுட்டிங்கு, சேட்டிங்கு, கரண்ட் பில்லு இதுக்கெல்லாம் யார் செலவு பண்ண போகிறான்னு தெரில. எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு தெரில. நம்மளோட மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர்லாம் கூடிய சீக்கிரம் கம்மியாக போகுதாமா இந்த ரெசெஷன் பீரியட்னால. இதுக்கப்புறம் கம்பெனிக்கு வேலையே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. வேலையே இல்லைன்னா அதுக்கப்புறம் எதுக்கு நம்மளெல்லாம் வச்சுக்க போகிறாங்க? கண்டிப்பாக என்ன எல்லாம் தூக்கிடுவாங்க. ஏதாவது ஐடியா பண்ணி இப்போவே நம்ம சேஃப் ஜோனுக்கு போய்க்கணும். என்ன பண்ணுறதுன்னே தெரில. என்ன பண்ணலாம்? ஹே டியூடு, உனக்காவது இந்த பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? சாட் ஜிபிடி. அட ஒரு மாசமாக இதை பற்றி மட்டும்தான் ஏன் பேசுகிறாங்க. ஆஃபீஸில் போனால் இதை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. அட யூடியூப் ஓப்பன் பண்ணால் கூட இதை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. அதுதான் நமக்கு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பகீர் நடிக்குது. என்னென்னா இது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆமா. 2022 வரைக்கும் இருக்கிற எல்லா டேட்டாவையும் இதில் ஃபீட் பண்ணிட்டாங்களாமா. இதுகிட்ட நம்ம என்ன கேட்டாலும் ஒரு மனுஷன் சென்சிபிளாக அக்யூரேட்டாக எப்படி பதில் சொல்லுவானோ அதே மாதிரி சென்சிபிளாக பதில் சொல்லியிருந்தாமா. எங்கே மேட்டர் இருக்குது இப்போ சொல்கிறேன் பாரு. நம்ம பண்ணக்கூடிய ப்ரோக்ராமும் இதில் இன்க்ளூட் ஆமாம். வச்சாம்பாத்தி ஆப்பு. இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கேட்க வேண்டிய ப்ரோக்ராமை இதுக்கிட்ட கேட்டுட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி அவன் போட்டு போயிட்டான்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகிறது? அவ்வளோதானா? டே ராஜா, ஃபர்ஸ்ட் இந்த பொருளாதார மந்த நிலை ரெசெஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கண்ட்ரியோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆர்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இருக்கிற எல்லா பிஸ்னஸும் டல்லாகி பணப்புழக்கம் அப்படிங்கிறது நம்மளோட நாட்டிலே ரொம்பவும் மந்தமாக இருந்ததுன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு பேர் தான் ரெசெஷன், பொருளாதார மந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக இது இந்தியாவில் 2008 வந்திருக்கு. அதை எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறத வச்சு தான் மெஷர் பண்ணுறாங்க. அப்போ இந்தியாவில் 9% இருந்து 7.8% டவுன்ஃபால் ஆயிருக்கு. அந்த டைம்ல ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு. அப்போ இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் கோவிந்தா தான். அண்ட் இருக்கிற பிசினஸ் எல்லாமே காணாம போயிருச்சு. அதே சிச்சுவேஷன் தான் இப்போ இந்தியாவில் வரப்போகுது அப்படின்னு நியூஸ்ல எல்லாம் பயங்கரமா சொல்றாங்க. யூடியூப்ல ஓபன் பண்ணா சொல்றாங்க. பட் இப்போதைக்கு அதுக்கு ஆன்சர் என்ன சொல்றாங்கன்னா நோ அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் இருந்தாலும் நம்மளோட லைஃப்பை நம்ம ரொம்ப சேஃப் ஜோனில் வச்சுக்கணும் இல்லையா? ஸோ ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு எப்போவுமே வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இயரில் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ மணி சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ மணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியம், உங்களோட ரெஸ்யூம் எல்லாமே அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய சேலரியை விட இன்னும் அதிகமான சேலரிக்கு உங்களால் சுவிட்ச் ஓவர் ஆக முடிஞ்சால் சுவிட்ச் ஓவர் ஆகணும். பட் எவ்வளோ தூரம் உங்களால் எஃபோர்ட் பண்ணி அடுத்த கம்பெனிக்கு, அதிக சேலரி உள்ள கம்பெனிக்கு உங்களால் சுவிட்ச் ஓவர் ஆக முடியுமோ சுவிட்ச் ஓவர் ஆக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஃபியூச்சரில் நம்மளோட ஸ்கில்ஸை தாண்டி சூப்பராக ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ் எல்லாம் கண்டிப்பாக வரதான் போகுது. அந்த டெக்னாலஜியை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணி அடாப்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நம்ம யோசிச்சே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 5 வருஷமாக ஒரு டெசிக்னேஷனில் ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ABC அப்படிங்கிற ஒரு 3 வேலை மட்டும் தான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த 3 வேலை மட்டும் தான் பண்ணுறேன். இதை தாண்டி நான் எதுவுமே பண்ணல. பண்ணுறக்கும் எனக்கு மைண்ட் செட் கிடையாது. இது வரைக்கும் நான் கற்றுக்கிறதுக்கும் எந்த வித முயற்சியும் எடுக்கல. அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த சமயம், இந்த சிச்சுவேஷனில், இந்த ரெசெஷன் டைமில் கம்பெனி உங்களை டெர்மினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கம்பெனி சைட்லேருந்து என்ன யோசிப்பாங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இவனோட வேல்யூ ஒரே மாதிரி தான் இருக்கு. இவனோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. கம்பெனிக்கு இவனால ப்ராஃபிட் இதுக்கு மேலே கெயின் பண்ணி தர முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகி நம்மளை டெர்மினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே சமயம் நீங்கள் ABCDE அப்படிங்கிற ஒரு 5 வேல்யூ உங்ககிட்ட நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா, ஐ மீன் ஒரு 5 வேலை உங்களால் ஆகுது அப்படிங்கிற போது கம்பெனி யோசிக்கும், ஓகேப்பா கம்பெனிக்கு இவன் இவ்வளோ ப்ராஃபிட் கெயின் பண்ணி தரான், இவனை நம்ம டெர்மினேட் பண்ணக்கூடாது, இவனால் இவ்வளோ வேலையாகுது, இவனால் நமக்கு இவ்வளோ வேல்யூ கொடுக்க முடியுது அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ABCDE அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட வேலை கிடையாது, உங்களோட ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் உங்களோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிற இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ரெசெஷன் ஆகட்டும் எதுவாகட்டும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஸ்கில்ஸ் இருக்க பயமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ யார் யாருக்கு தேவைப்படுது நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் என்னங்கிறது மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த ரெசெஷன் பீரியட்ல என்னென்ன மாதிரி மணியை சேவ் பண்றதுக்கு அல்லது மணியை இன்னும் நம்ம மேக் பண்றதுக்கு என்னென்ன ஐடியா இருக்குன்னு உங்களோட தாட் என்னங்கிறது மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ 1 minute நீங்க அடிக்கடி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க இல்லாம நான் இல்லை.